ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மட்டன் பிரியாணி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டனை குக்கரில் போட்டு 2 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துருச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச குக்கரில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு பட்டை, ஸ்டார் லவங்கம் 1, பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 5 லவங்கம் சேர்த்துக்குங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பெரிய வெங்காயம் 3 நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வதக்கி விட்டுக்குங்க. ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நம்ம செய்கிற மெத்தடில் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சதே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி இருந்தால் 3 சேர்த்துங்க, பெரிய தக்காளி இருந்தால் 2 சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும், சீக்கிரமாக முடியும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினா அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி அதுவும் அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சில்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. கிளறி விட்டுக்குங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பச்சை மிளகா 4 காம்பு மட்டும் கிள்ளி போட்டுருங்க. வேக வச்ச மட்டனை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட.
மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க அடி பிடிக்காத அளவுக்கு. மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. ஊற வச்ச அரிசி சேர்த்துங்க. 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி சேர்த்துக்குங்க. நீங்கள் 1/2 கிலோ தான் செய்ய போகிறீங்கன்னா 1/2 கிலோ சேர்த்துக்குங்க. 6 மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா அரிசி உடையாமல் வரும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அரிசி போட்ட பிறகு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க. சேர்த்து கிளறி விட்டுங்க. தயிர் 1/2 பாக்கெட் சேர்த்துங்க. எலுமிச்சம்பழம் பாதியை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கலர் தேவைன்னா கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். நல்லா கிளறிக்குங்க. உப்பு கரையட்டும். இப்போ கலர் பவுடர் போட்டிருக்கோம், அதுவும் கரையட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 2 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.